சாய் வித் சித்ரா. கலைஞரோட அவர் பழகிய போது எப்போது கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? 2 முறை இருந்தேன். 2 முறையும் படம் பார்ப்பார் அவர். கலைஞர் டபுள் பாசிட்டிவ். நானும் ஜீவபாரதி தான் இருந்தோம் கூட. பின்னாடி உட்காந்துருந்தோம். டேய் தலைவர் படம் பார்த்து ஏதாவது கேட்பார், நான் கிளம்புறேன் சொல்லி. என்னங்க அவர் படம் பார்த்துட்டு சிஎம் இல்லைடா அவர் ஏதாவது கேட்பாருன்னு அப்படி நைஸாக போயிரு. அவர் 2 படம் பண்ணப்பவும் சிஎம் அவர். நான் கிளம்புறேன், நீங்கள் ஜீவாவும் இருக்கீங்களா, சமாளிச்சிங்க சார். அவர் உங்களை கேட்டால் நாங்கள் என்ன சார் பதில் சொல்கிறது, இதில் கேட்க மாட்டார், பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நைஸாக படி இறங்கி நம்ம இதில் தான் அந்த அப்போ அந்த ஹேமாமல்லியோட தேட்டர் ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் கலைஞர் பார்ப்பார். அவர் இறங்கி போயிட்டார். ஒரு படம் முடிஞ்சோன்னு சொல்கிறார், உங்கள் டைரக்டர் போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு நான் எழுதியிருக்கிறது வேறு, உங்கள் டைரக்டர் எடுத்திருக்கிறது வேறு அப்படின்னாரு. ஐயா கரெக்டாக தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் ஒன்று சொன்னார். சொல்லிட்டு அவர் கார் ஏறி போயிட்டார். இவர் போனோன்னு என்னடா சொன்னாருன்னாரு. அவ்வளோ அவர் நீங்கள் போனதை அவர் எப்படியோ சொல்லிட்டார். அவர் ஏங்க இவ்வளோ நாள் தலைவராக இருக்கார், அவருக்கு தெரியாதா அவர் கட்சியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியாதா, அவர் போயிட்டார் அப்படின்னா. அதே மாதிரி பூர்ணச்சந்திரா படம் கன்ஃபார்ம் ஆச்சு, ரஜினி சார் படம். அப்போது சார் வந்து இதுக்கு எழுதுகிறார் டைலாக், கொடி பறக்குது எழுதுகிறார். பூர்ணச்சந்திரா ஆஃபீஸ் போனோன்னே பூர்ணச்சந்திரா வந்து ஒரு கேசட் கொடுத்தார். இதான் நம்ம எடுக்க போகிற படம். அது வந்து அமிதாப் பச்சன் நடித்தது, மணிவண்ணன் டைரக்ஷன், ரஜினி நடிக்கணும். எவ்ரிதிங் இஸ் கன்ஃபார்ம்டு. அந்த கேசட்டு ஷா அண்ட் ஷா படம். நேராக அங்கேருந்து டைரக்டர் ஆஃபீஸ் வரும். டைரக்டர் கதையை சொல்கிறார். ஷா அண்ட் ஷா. உடனே டைரக்டர் ஆடிப்பட்டது. என்ன பாரு அவன் கேசட் கொடுக்குறான், இவர் கதை சொல்கிறாரு. தெரியல, அது நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு. பட் டேரக்டர் அந்த படம் தான் எடுத்தார். அது எப்படி எடுத்தாருந்தாலும் அப்புறம் நாங்கள் பூர்ணச்சந்திராவிலேருந்து இல்லை இது எப்படின்னு தெரில சார், அது ரஜினி தான் நடிக்கிறாரு, நீங்கள் பண்ணுறது நான் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அது முடிச்சுட்டு நைட்டும் அடுத்த நாளோ பிளட் ஸ்டோன் படத்துக்கு ரஜினி கூப்பிட்டார் படம் பார்க்க. நானும் டேரக்டரும் போயிருந்தோம், படம் பார்த்தோம். வெளியே வந்து டேரக்டர் என்ன இது படம், சரி எதுக்கு நமக்கு, நான் நாளை காலையில் கூப்பிட்டா நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அதை மட்டும் சொல்லாதீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சார். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, என்ன படமா அது ரெண்டு. வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய்ட்டு காலையில் போய் ரஜினி உண்மையிலே ஃபோன் பண்ணார். எப்படி இருந்துங்க மணிவண்ணன் படம் சார்? படம் எனக்கு பிடிக்கல, வச்சாச்சு ஃபோன். ஒரு 5 நாள் கழித்து டேரக்டர் வர வேண்டாம், வேறு யாரையாவது அனுப்புங்க அப்படின்னா ரஜினி. ஸோ நான் போனேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஒயிட் ஃபீட்டில் கை வச்சுட்டு அப்படின்னு இருந்தார். டேரக்டர் அடுத்து வேறு ஏதாவது படம் பண்ணிட சொல்லுங்கள், என் டேட் இப்போ கொஞ்சம் தள்ளு. சரி சார். ஏன்னு அவரை கேட்க முடியாது. சரி சார் வந்து சொன்னேன். பூர்ணச்சந்திரா படமா? அப்புறம் முத்துராமன் சார் பண்ணார். இப்போ இந்த கதை இல்லைனாலும் வேறு கதையை வச்சு மணிவண்ணன் பண்ணுறதா இருந்தது. அந்த கதை இல்லைனாலும் சரி வேறு கதை பிடிச்சிக்கலான்ட்டு இவர் ஏதோ ஒரு சின்னதாக எடுத்துகிட்ருக்கார். வீட்டுக்கு வந்தோன்னா சொன்னேன், வேறு எதுவுமே கிடையாது சார், நீங்கள் படம் பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, தட் இஸ் த ஒன்லி ரீசன் அப்படின்னா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த இன்சிடெண்ட் கலைமணி சாருக்கு உண்டு. ஃபஸ்ட்டு வந்து ராஜாதிராஜா கலைமணி சார் தான் டைரக்டர், இளையராஜா சார் கதை அந்த படம். ரஜினி சார் தான் கதை சொன்னார். எங்கே வச்சு? மைசூரில் வச்சு கதை முடிச்சப்புறம் வாங்க மிஸ்டர் கலைமணி கதை பிடிச்சிருக்கா உங்களுக்குன்னு கேட்டப்போ, அப்படி கேட்டிங்கன்னா கதை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார். அவர் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி கதை பிடிக்காதவர் டைரக்ட் பண்ணால் படம் சரியாக வராது அப்படின்னு அவர் தூக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் இதுதான் சார் கலைமணி சாரோட இன்சிடென்ட்டு. கலைமணி சார் என்கிட்ட ஒரு நாள் ஹோட்டலில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன உடனே ரஜினி சார் தூக்குனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து கொடி பறக்குது ஆல்சோ. ஏன்னா அந்த படத்தில் அதை கரெக்டாக பண்ணலைங்கிறது அவருடைய ஃபீலிங். எல்லாருமே இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து படம் கோட்டையாயிடுச்சு என்ற ஒரு ஃபீலிங். சொன்னாங்க, அது சரிடா, ரஜினி படம் பண்ணியா நம்ம இவ்வளோ நாள் வந்தோம், பரவாயில்ல கிடைச்சா தானே கிடைக்கும், அதை விட்டுட்டாரு. பட் அதில் கிடைச்ச ஒரு பெரிய நட்பு எனக்கு பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் கடைசி வரைக்கும் சென்னையில் இருக்க வரைக்கும் he was very க்ளோஸ் டு மீ. எப்போவுமே கூப்பிடுவார், பேசிகிட்டு இருப்பார், நல்லா
பழகுவார் என் கூட. ப்ராஜெக்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அந்த இதெல்லாம் பண்ணார். அவர் கம்பெனி நான் தான் விளம்பரம் பண்ணேன். அப்புறம் இவங்களுக்குள்ள டிஸ்பியூட் வந்து அவர் பிரிஞ்சு போயிட்டார். மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்லயே மம்முட்டி தான் அதில் கதாநாயகனா இல்லை வேற யாராவது இருந்தாங்களா? மம்முட்டி. மம்முட்டி. இன்பிட்வீனில் எனக்கு ஒரு சின்ன ஐடியா சத்யராஜை சேஞ்ச் பண்ணலான்ட்டு. ஏன்னா சத்யராஜுக்கு அன்றைக்கி இருந்த மார்க்கெட்டு, இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் இதெல்லாம் பார்க்குறப்போ சத்யராஜ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து இல்லை ஒரு சிஎம்முக்குரிய அனைத்து விஷயமும் மம்முட்டிக்கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சார் வந்து அந்த படத்து மேலேயும் செல்வமணி மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். இன்பிட்வீனில் வந்து பயங்கர சண்டை வரும் செல்வமணிக்கும் மம்முட்டிக்கும். திருப்பூர்ல எல்லாம் ஷார்ட் எடுக்கல மணி 2 நைட்டு ஸ்டேஜ் போட்டாச்சு, ஷூட்டிங்கு. ஸ்டேஜில் அவர் பேசணும், கூட்டம் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரூமில் போய் கேட்டால் நான் வர முடியாதுங்கிறார். இவர் தான் நடிச்சாகணும். இல்லை சார். அப்புறம் கெஞ்சி ஷூட்டிங்க்கு வந்தார். வந்துட்டு அடுத்த டேட் எப்போ அப்படின்னாரு என்கிட்ட. ஸ்டேஜ்லேயே 16, 17, 18 ஏதோ ஒன்று சொன்னேன். அதுக்கு நான் வர முடியாது அப்படின்னாரு. இல்லை சார், பாபு தான் கொடுத்தாரு, அவனையே நடிக்க சொல்லு. என்னையா அது, 1 மணிக்கு எடுக்கிறீங்க, 2 மணிக்கு அடிக்கிறீங்க, 4 மணிக்கு அடிக்கிறீங்க, ஒரு டிசிப்ளினே கிடையாதா அப்படின்னாரு. சார் இதை பார்த்தீங்களா நீங்கள், எப்படி இதை எடுக்க முடியும் அப்படின்னு. அதான் பேசாத, உங்களுக்கு சீக்கிரம் ஷூட்டிங் எடுக்க தெரியல அப்படின்னு ஷார்ட்டை முடிச்சு கிட்டுன்னு நினச்சிவிட்டார். அப்படியே ஃபாலோட் பை அடுத்த வாரம் மவுண்ட் ரோடில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாமல் கேமரா 9 மணிக்கு வச்சாச்சு. சரன்னு போலீஸ் வந்து எல்லாத்தையும் மறிச்சிட்டான். அப்போ டிசி சேகர் இருந்தார் இங்கே, சவுத் சென்ட்ரல் டிசி. அப்புறம் நான் சும்மா யாரோ ஒரு டிசி, எனக்கு அவர் தெரியவே தெரியாது. நான் ஃபோன் எடுத்தார். இந்த மாதிரி சொன்னேன். அவர் கொஞ்சம் சினிமா ரிலேட்டட் உள்ளவர். அவர் அப்படியா, நீங்கள் ஏன் தம்பி அப்படி வச்சிங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் நினச்சது டிராஃபிக்கில் கொடுத்தா போகிறோன்னு நினச்சேன், லாண்ட்ராவில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி கொஞ்சம் இருங்க, ஃபோனை வைங்க அப்படின்னாரு. 5 நிமிஷத்தில் வந்துட்டார். ஸ்பாட்டுக்கு வந்தார். வந்துட்டு ராஜன் ஒரு டிஎஸ்பி செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது, அவங்களுக்கு நிறைய லாஸ் வரும். ஸோ ஒரு 1 hour விட்டுட்டு லைட் பண்ணி எடுக்க சொல்லுங்கள், அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதை நமக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்கு மணி 12. மம்முட்டி சார் வந்துட்டார். வந்து காரில் பார்த்துருக்கார். சார் ஷார்ட் ரெடி அப்படின்னு எழுப்புனா மணி என்ன அப்படின்னா, சார் மணி 2. அப்படியே போயிட்டார். போயிட்டு அப்புறம் எங்கிட்ட சுற்றினாரோ, திருப்பி வந்தார். எவ்வளோ நேரம் அப்படின்னாரு. சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல கேட்குறா சார், 2 மணி நேரத்தில் அனுப்பிச்சிடலாம். பட் விடிஞ்சு தான் அனுப்பிச்சார் இவர். பட் அதான் அப்படி பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. 2 மணி தான் அனுப்பிச்சார். பட்டு அதுக்கப்புறம் செல்வாவோட ஒரு நல்ல க்ளோஸ் திக்னஸ் அவருக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரி இவன் இப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு நாள் சொன்னேன், சார் எப்போ வேணால் கேன்சல் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் நீங்கள் தான் நடித்து முடிக்கணும், இதே டைம் தான், இதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணீங்க, நாளைக்கு பண்ணீங்க, பட் கடைசி யார் நடிக்கணும், நீங்கள் தான் நடிக்கணும். ஸோ அது நீங்கள் பார்த்துங்க சார், நான் இதில் வேற ஒன்றும் சொல்கிறேன். என் டைரக்டர் அப்படி தான், அவர் லைட்டிங் பண்ணி லேட் ஆகி இப்படி தான் ஆகும் சார். அப்புறம் அது ஒரு ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நடித்தார். வெரி ஃபஸ்ட்டு டே கமிட் பண்ண அப்புறம் ஃபோட்டோ ஸ்டில் செஷன் ரொம்ப நாள் தள்ளிடுச்சு. இந்த ஸ்டில் செஷன் எடுக்கிறதுக்கே நம்ம அந்த ஸ்டில் செஷன் எடுத்து ஒரு டிசைன் பண்ணால் தான் எங்கேயாவது ஃபைனான்ஸும் வாங்க முடியும். சரின்னு ஒரு நாள் போய் கெஞ்சி கூத்தாடி டேட் வாங்கியாச்சு. டேட் வாங்கிட்டு ஓகே இன்றைக்கி என்ன புதன்கிழமையா, வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்ட்டு வியாழக்கிழமை காலையில் இந்த நுங்கம்பாக்கம் கோவைச்செடியின் வீட்டில் ஷூட்டிங். அங்கே போய்ட்டு அவருக்கு ஞாபகப்படுத்தலான்னு போனேன். பயங்கர கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. மௌனம். என்னடா அது ஒன்றும் சரியில்லையேன்ட்டு நாளைக்கு காலையில் இங்கே வர முடியாது சார், நிறைய ப்ராப்ளம். அதோடு எதுவுமே பேசலை. நமக்கு கண்ணெல்லாம் கலங்கி நாம் இறங்கி வந்தாச்சு. வந்துட்டு பாபுகிட்ட போய் சொன்னேன், பாபு இப்படி ஆயிடுச்சு பாபு, என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படின்னு. ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தா, வீட்டுக்கு அடிங்க, அம்மா எடுப்பாங்க, தெளிவாக விஷயத்த சொல்லுங்க, காலையில் உங்கள் ஸ்டில் செஷன் நடக்கும் அப்படின்னாரு. அப்படியே பாபு, யார் இந்த மாதிரிமா ப்ரொடியூசர்,
என்ன சார் இல்லை இங்கே இல்லை சார் ஷூட்டிங்கில் இருக்கார், இது சிச்சுவேஷன், நாளைக்கு ஃபோட்டோ செஷன், சார் என்ன ப்ராப்ளமோ வரலங்கிறாங்க, பட் என் ப்ராப்ளம் வேறு மாதிரி ஆகிடும். அப்படியா, நாளைக்கு வரும் சார் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. போன் பண்ணி சொன்னேன், சார் வரும்ன்ற தவிர வேறு எதுவும் பேசல வச்சுட்டாங்க. அப்போ வரும், டோன்ட் வரி. பாபு நல்லா வந்தார் அருமை. வந்துட்டு ஏன்னா இங்கே ஃபோன் பண்ணேன், ஏன்னா இங்கே ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதுக்காக பண்ணல சார், நீங்கள் மத்தியானம் பிரேக்கில் வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு அடித்தேன், அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே என்னன்னு கேட்டாங்க, விஷயத்த சொல்லினேன், சொல்லிவிட்டு இது மாதிரி நாளைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே, இடம் தெரிஞ்சு போச்சு உனக்கு. அவருக்கு அதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவருக்கு, கரெக்டான ரூட் பிடிச்சிட்ட நீ அப்படின்பார். அப்புறம் நல்லா வீட்டுக்கெல்லாம் ஒரு முறை சில பேரை தான் சார் அப்படிலாம் பண்ண முடியும். நான், லியாகத் அலி கான், துரைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் டேரக்டர், 3 பேரும் ஒத்தப்பாலம் போயிருக்கோம் அவருக்கு சீன் சொல்கிறதுக்கு. சொல்லிவிட்டு ஷூட்டிங் கூப்பிட்டு போனார். 6 மணிக்கு நான் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு ஒத்தப்பாலம் ஃபுல்லாக தேடுறோம் சார், நைட்டு லியாகத்து இவங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணுங்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல சார். மம் சாருக்கு 6 மணிக்கு மேலே தான் சீன் படிக்கணும். 6 மணிக்கு மேலே ஒரு சீன் படித்தார். படிச்சுட்டு சார் நான் கிளம்புறேன் சார். சும்மா கிளம்புனா அப்படி கீழே இருந்து பாட்டில் எடுத்து, இங்கே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க இருந்தாங்க. லியாகத்தெல்லாம் ஆடிவிட்டார். என்னங்க சூப்பர் ஸ்டார் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணுறாரு பாருங்க. அப்படி ஒரு மனுஷன். அந்த சாப்பாடு அவர் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு ஒன்று போடுவார் சார், அதெல்லாம் பட் இமேஜினே பண்ண முடியாது. அப்படி ஒரு சாப்பாடு போடுவார். இன்னும் வீடு இருக்குது அடையாரில். அந்த பையன் இப்போ சின்ன பையன், துல்கர் சின்ன பையன். அப்புறம் செல்வமணியோட அடுத்த படம் பண்ணார், இப்போ பண்ணார். இப்போ நடுவில் என் கூட ஒரு நாள் பேசினார், வேறு விஷயத்துக்கு பேசினார். ஹாப்பியாக இருக்கல, ஹாப்பியாக இருக்கேன் சார். இப்போது செல்வமணி போய் பார்க்கணும்னு சொன்னார், அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகலாண்டான்னாரு. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்க போயிருந்தேன் சார். உங்களுக்கு தெரியும் கேசவன் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் இதுக்கு முதல் படம் சத்யவாக்கு, சோபனாவோட நமக்கு பயங்கரமான பிரச்சனை. அதுலையா ஏன் பணம் கொடுக்கல, செக் கொடுத்தோம். இல்லை மெயின் இன்சிடெண்ட்டு சார், படம் பிப்ரவரி மாதத்தோட ஷூட்டிங். பிரபு வந்து கமிட்டட் கலியுகம் முடிச்சுட்டு தான் இனிமேல் உனக்கு வர முடியும்னு சொன்னார். நான் சொன்னேன் பரவாயில்ல சார், நீங்கள் ஒரு டேட் எதுன்னு சொல்லுங்கள், 4 நாள் இதில் ஃபினிஷ்ட். அப்போ அவர் எனக்கு கொடுக்குறாரு, ஜூன் 6, 7, 8 அப்படின்னு கொடுக்குறாரு. 4 நாள் கொடுத்தார். அப்போவே நேராக சோபனா வீட்டுக்கு போய் அந்த டேட்டை சொன்னோன்னா அந்த அம்மா சொன்னிச்சு, என்ன நீ ஜூன் டேட்டை இப்போ கொண்டு வர்ற அப்படின்னு. இல்லைம்மா நீ டைரியில் எழுதிக்கங்க அப்படின்னு சொன்னோம். டைரியில் எழுதிக்கிச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறது, இந்த டேட்டுமா அதான் அன்றைக்கே எழுதிட்டேன்லன்னு சொல்லிடுச்சு. அப்போ வீடு வேளாச்சேரி. கரெக்டாக மே மாதம் ஃபோன் பண்ணாச்சு, அந்த டேட்டு அப்படின்ச்சு. என்னங்க அப்பப்போ ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் பண்ணாத நீங்கள் இப்போ அந்த டேட்டுங்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க பேசுவோம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுச்சு. நாளைக்கு போனால் அது ஒரு மோகன்லால் படத்துக்கு கொடுத்துட்டேன். சொன்னேன் எப்படியாவது கேட்டு 2 டேஸ் வாங்கிடுங்க, 4 டேஸ் வேண்டாம், 2 டேஸ் வாங்கிடுங்க, அடித்து முடிச்சிடலாம். அப்புறம் 2 நாள் கழித்து போனால் இல்லை மோகன்லால் விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன், அம்மா இந்த டேட்டில் உங்கள் பொண்ணு செட்டில் இருக்கணும். கேட்ட உங்கள் அம்மா கிட்டே? ஆமாம், இல்லைன்னா வேறு எந்த செட்லையும் இருக்க மாட்டேன், முடிவு பண்ணிக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையை மிஞ்சி தான் எல்லோரும் வாழ்க்கையும். எனக்கு இல்லை, எனக்கு இந்த படம் முடியலன்னா லைஃப் இல்லை, முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அன்றைக்கி மார்னிங் கரெக்டாக வந்துட்டாங்க செட்டுக்கு. 2 எஸ்கார்ட் போட்டு ஏவிஎம்க்கு வந்தாங்க, வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஆக்ட் பண்ணையில் பிரபு கூப்பிட்டு சாரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் சாரி சொல்ல மாட்டேன். நான் பாட்டு செட் விட்டு வெளியே போட்டேன். படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு எதாவது பேமெண்ட் கொடுக்கணுமா பண்ணார். பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே 50,000 கொடுக்க வேண்டியது செக்கை போட்டு கொடுத்தாச்சு. அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. செக் பவுன்ஸ் ஆனவுடனே அவங்க ஃபாதர் வந்து இம்மிடியேட்டாக கோர்ட்டில் ஆர்டர் ஆகிட்டு ஸ்டே. இப்போ ரிலீஸ் வந்த உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு 25,000 கொடுக்கலாம், அதை கொண்டு போய் கொடுத்து ஆர்டரை ரிவோக் பண்ணிட்டு வாங்க
பெரிய சண்டை, கோர்ட் ஆர்டர், இது எப்படி சரி கொடுங்கன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வந்து நானும் பப்பியும் வந்தோம். வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கச்சா முச்சான்னு பேசுகிறாங்க சார். அன்றைக்கி அப்படி பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க, அது பணம் தரணும் எங்களுக்கு. எல்லாம் கரெக்டுமா, எல்லாம் நடந்ததெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இதுதான் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கழித்து சோபனா இப்படி மாடியிலேருந்து பார்த்துச்சு. பார்த்துட்டு அவங்க அப்பா கூப்பிட்டுச்சு. மேலே போனார். போயிட்டு கீழே வந்தார். வந்துட்டு சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு இம்மிடியேட்டாக கேவ் அ லெட்டர் இந்த மாதிரி கிளியரன்ஸ் சொல்லி கொடுத்துட்டார். ஏதோ ஷீஸ் ஹேவிங் அ சாஃப்ட் கார்னர் இதை சொல்லிச்சு. நாங்கள் வாங்கிட்டோம், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ மம்முட்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்கேன். செட்டில் ஹீரோயின். சரி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இன்னைக்கு வெளியே உட்காந்துட்டே இருந்தால் அந்த கலா வந்துச்சு. என்ன சார் இங்கே இருக்கீங்க? இல்லை சாரை பார்க்க அட்வான்ஸ் கொடுக்க வந்தீங்களா? ஆமாம். அம்மா இருக்காங்க பார்க்குறீங்களா? இல்லை இல்லை நான் பார்க்கல. திருப்பி சோபனா வந்தது. ஆய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இப்போ சார் என்னை கூப்பிட்டுட்டு கொச்சின் போகிறார் அவருடைய காரில். போட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வாங்கிக்குவேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ 6 o'clock ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ணிட்டு வாங்கிட்டார். வாங்கையில் சொன்னார், இந்த படம் கமிட் பண்ணுறதுக்கு சோபனா ஒரு ரீசன் உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க சார். ரொம்ப நல்லா சொன்னாங்க. இந்த படம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப சின்சியராக எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு தான் நான் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை எடுங்க. இதுக்கு நடுவில் சோபனா வெளியே வந்து சொன்னிச்சு, நீங்கள் போங்க வாங்கிக்க ஆரம்பிச்சு. வந்துட்டேன். அப்போ பார்த்துட்டு சொன்னார், சோபனா ரொம்ப நல்லா சொன்னிச்சு, அது யாரை பற்றி சொல்லாது அப்படி அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் சோபனா ஏர்போர்ட்டில் பார்த்து தேங்க்ஸ் சொன்னேன். அது என்னங்க நீங்கள் என்ன வேணும்னா பண்ணீங்க, நீங்கள் பண்ணீங்க, ரொம்ப செலவு ஜாஸ்தியாக போச்சு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். அதெல்லாம் எனக்கு அந்த டைமெல்லாம் ஆக்சுவலி ஒரு மாதிரி அழுகு தான், டியர்ஸ் தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம நடந்துக்கிட்ட விதம் வந்து மிக தவறு தான், மிக தவறு. ஏன்னா பட் நம்ம சுச்சுவேஷன் அப்படி. பட் அவங்க நம்மளை பற்றி அவ்வளவு பெருமையாக வந்து மம்முட்டி சார்கிட்ட சொன்னது வந்து மம்முட்டி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டு ஏன்னா கலா கேட்கையில் கூட நான் பயந்தேன், ஐயோ எங்கேயோ போட்டு விட்டா சம்மந்தமில்லாமல் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. பட் அவர் ஒத்துக்கிட்டார். பட் என்ன லேட்டாக டேட் கொடுத்தா கூட மம்முட்டி சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். கோஆப்ரேட் பண்ணி அதில் வந்து சார் ஜார்ஜ் ஏழுமலைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஜார்ஜ் வந்து மேக்கப் மேனு, ஏழுமலைங்கிறது வந்து காஸ்ட்யூம். திருப்பூர் செல்வராஜ் வந்தப்புறம் ப்ராஜெக்டோட லெவல் வேறு. ஆனால் ஃபண்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்மளாக எடுக்கிறப்போ அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் அவர் ஜார்ஜ் தான் இன்றைக்கி துல்கருக்கு டேட் பார்க்குறாரு. அவ்வளவு மேனேஜ் பண்ணுவாங்க பக்கத்தில் நின்று. அது அவருடைய காதுக்கு எதையுமே கொண்டு போகாமல். இன்ஃபேக்ட் அவருக்கு இருக்கிறது ட்ரெஸ்ஸு ஒன்லி வேட்டி சட்டை தான், ஷூ தான், வேறு ஒன்றும் கிடையாது. சார் அது கூட சொன்னால் அந்த பையனே எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த லெவலுக்கு பண்ணி அவன் அந்த ப்ரொடியூசர் ஆகிட்டான் ஏழுமலை. ஜார்ஜ் வந்து இன்னும் துல்கருக்கு தான் டேட் பார்த்துட்ருக்காரு, இவரோட தான் இருக்கார். அந்த மாதிரி வெரி நைஸ் பர்சன்ஸ். சார் இப்படி தான் அப்படி தாங்கிறத நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறது, நம்மளை இப்படியெல்லாம் பார்த்துங்க சார் இன்றைக்கி கொஞ்சம் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா பண்ணுவாங்க. எங்கே போனாலும் காரில் தான் வருவார். அவர் வேறு எதுவும் நம்மளை கேட்க மாட்டார். அந்த பெட்ரோல் கூட அவர் வாங்கிறதில்ல ஆல்மோஸ்ட். வீட்டுக்கு போய் காலையில் இன்றைக்கி போனோம்னா சாயங்காலம் ஆயிரும். அது டைரக்டர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவருக்கு அன்றைக்கி வேலை இல்லைன்னா நம்ம தான் காலையிலேருந்து. அது ஒரு மக்களாட்சி, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இன்றைக்கி உங்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கவர் சரத்குமார். அரவிந்தனில் தான் தொடங்குச்சு. ஒரு விஷயம் போய் சொன்னால் நமக்கு நேரம் அட்டன் பண்ணுற ஒரே அளவர் தான் சார். நான் சிவா திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். திருப்பூரில் ஒரு பாய்ஸ் ஏறினாங்க, சண்டே ஆயிடுச்சு. எப்படி இயங்குது இந்த ஃபைனான்ஸ் சினிமா? சார் சினிமா ஃபைனான்ஸ் வந்து ஒரு 3-4 செக்டராக இருக்குது. ஒன்று வந்து மெயின் விஷயம், விஜய் இந்த படத்துக்கு எங்கேயும் நெகட்டிவ் இருக்க மாதிரி தெரியல, அஜித், இந்த மாதிரி மெயின் ஃபிலிம்ஸ் பூராமே ஃபண்டிங் இல்லாமல் நடக்குது. சின்ன ப்ரொடியூசர்ஸ் யாரும் சின்ன படங்கள் சக்ஸஸ் பண்ணுச்சுன்னா அதுதான்
ரியல் சக்ஸஸ். இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்க சக்ஸஸ் தான் சக்ஸஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.